ஆணையாளர் அவர்களே, சரி சார் உட்கார். நீ பேசுற எல்லாம் கேட்கணும்னா கொஞ்சம் உட்கார்ந்து கொஞ்சம் உட்கார சொல்லுங்க. பின்னாடி போய் சேர்ல உட்கார. நாம் பொறுமையாக பரிமாறி சிறை முடிவு செய்யலாம். ஆணையாளர் அவர்களே, கோவை மாநகராட்சியில் பின்னாடி யாரும் விட்டு விட்டுருங்க. மிக முக்கியம், நிலத்தடி நீர் குறைந்து விட்டது. இதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் யுனைடெட் நேஷன்ஸ்ல இருந்து எல்லா பக்கமே ட்ரஸ்ட் இருக்கு, ஃபண்ட் வந்திருக்கலாம். நாம கழிவு நீரையும் சுத்திகரிச்சு உபயோகப்படுத்துறது ஜப்பான்ல இருக்கு, இந்தோனேஷியால இருக்கு, சிங்கப்பூர்ல இருக்கு, பல இடங்கள்ல நானும் பார்த்திருக்கேன். துபாயில இருக்கு, லண்டன்ல இருக்கு, எல்லா பக்கம் இருக்கு. இது உலக நியூஸ் வாங்குறதுன்னு இன்னைக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லைங்க. பட் நம்ம கிட்ட மொத்தம் எவ்வளவு குளம் மாநகராட்சியில் இருக்குங்க? எத்தனை சார் குளம் பிடபிள்யூ இருந்து இருந்தது 2006-2011 பிடபிள்யூடி கிட்ட இருந்து நாம தீர்மானம் போட்டு எவ்வளவு குளம் நம்ம எடுத்திருக்கோம்? 9 சார். 9 குளம் எடுத்திருக்கோம். அதுல எவ்வளவு குளம் கழிவு நீர் கலந்து கொண்டிருக்கிறது? டேட்டா உங்களுக்கு தர சார். இல்ல அதை போய் சொல்ல சொல்லுங்க. பொறியாளர் டேட்டா பாக்கணும் சார். இல்ல இருங்க, பப்ளிக்கா இருக்கணும். பப்ளிக்கா டேட்டா கேட்கறீங்க, டேட்டா தரணும். உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்க. உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க சார். இது வந்திருக்கீங்க, ஒரு போராட்டத்துக்கு வந்திருக்கீங்க, கருத்தை பதிவு பண்ணுங்க. கருத்தை பதிவு மட்டும் பண்ணி போறதுக்கு என்ன சொல்றது, நாட்டினுடைய அடிமைகள் இல்லை. இது இண்டிபெண்டன்ட் கண்ட்ரி. நீங்க கொஞ்சம் டிக்டேட் பண்ண வேண்டாம். அது நாம முழுசீனம் பதிவு பண்றது நீங்க அலோவ் பண்ணணும். சில இது பப்ளிக் உடனே சில டேட்டாவும் பார்த்து சார் கொடுக்கணும். ஒரே நிமிஷம், சில கேள்விகளுக்கு பதில் நமக்கு எவ்வளவு தெரிய வரைக்கும் பதில் சொல்ல, தெரியாத கேள்வி பதில் சொல்லக்கூடாதுல்ல, அப்பா போயிடும். அதை பார்த்து நம்ம சொல்லலாம், கண்டிப்பா பார்த்து சொல்லலாம். 9 குளம் இருக்குன்னு சொல்றீங்க. 9 குளம் எடுத்ததுல இருந்து நம்ம அதுல எந்தெந்த குளம் கழிவு நீர் கலக்குது அப்படின்னு கணக்கு எடுக்காம தண்ணியே நிக்காத இந்த சின்னவேரம்பட்டி குளத்தை நாம செலக்ட் பண்ணிருக்கிறது அது சரியில்லை. ஏற்கனவே கழிவு நீர் சங்கனூர் கோடையில ஓடிட்டு இருக்கு. நான் பல முறை மாவட்ட ஆட்சியர் கூட்டத்தில் நீங்க வரல, ஆனா மாநகராட்சி சார்பா பொறியாளர்கள் வந்திருக்கிறாங்க. சங்கனூர் ஓடையில பல கிலோமீட்டருக்கு கழிவு நீர் ஓடுதா இல்லையா? அது டிபிஆர் போடணும்னு நம்ம சொன்னோம். கடிதம் உங்களுக்கு வந்தது. நீங்க கௌசிகா நீர்த்தரங்கள் மற்றும் வேற நம்ம டபிள்யூஆர்டி இன்ஜினியர்ஸோட சேர்ந்து நீங்க போயிட்டு 112 சிற்றோடைக்கு மாநகராட்சியே திட்டம் போடுறது நீங்க தான் சொன்னீங்க, பேப்பர்லயும் கொடுத்தீங்க. அந்த டிபிஆர் என்னாச்சு? அது தெரியணுங்க. கலெக்டர்ல கொடுத்துக்கிறோம் டேட்டாஸ். எங்க கமிட்டிக்கு வரல. ஒரு நிமிஷம் சார். தமிழ்நாடு அரசால் ஆணையாளர் கவனத்துக்கு, தமிழ்நாடு அரசால் அரசாணையின்படி அமைக்கப்பட்ட ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வேளாண்மை உற்பத்தி குழு இருக்கு. இதுக்கு மாநகராட்சியும் ஒரு அங்கம். அதுல இருந்து ஒரு அலுவலர் வர்றாங்க, அட்டன் பண்றாங்க. நம்ம முறையா கடிதம் கொடுத்திருக்கோம். மக்கள் நலன் கருதி, இயற்கை சூழல் கருதி இன்னைக்கு அவேர்னஸ் அதிகமாயிடுச்சுங்க. அப்ப நம்ம அந்த டிபிஆர் தயார் பண்ண வேண்டியது டபிள்யூஆர்டி அல்லது டிஆர்டிஏ. ஆனா மாநகராட்சி சின்னதலாகம் பகுதியில அங்கிருந்து 112 சிற்றோடை அது 4 மாறி தமிழக திருப்பணிக்கு அதுல இருந்து மாநகராட்சி எல்லையே ஆரம்பாது. அது கூட இல்ல, பன்னிமர பஞ்சாயத்து இருக்கு. ஆனா ஆணையாளர் ரொம்ப உற்சாகமா பண்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். என்னென்ன உங்க டிபிஆர், அந்த டிபிஆர் வந்திருந்ததுன்னா சின்னவேடம்பட்டி குளத்துக்கு தண்ணி வந்துடும். அதனால அந்த கவலையை விட்டுருங்க. சின்னவேடம்பட்டி குளம் வேண்டாம். அதனால நீங்க இந்த 8 குளம் இருக்கு இல்லையா, இது எவ்வளவு பட்ஜெட் சார்? இது இந்த பட்ஜெட் எவ்வளவு போட்டிருக்கீங்க டோட்டல்? இதுக்கு மட்டுமா சார்? இல்ல இந்த எஸ்டிபிக்கு இல்ல, எஸ்டிபி அண்ட் ஹோல்சம் ப்ராஜெக்ட்டுக்கு என்ன காசு? டோட்டலி இன்க்ளூடிங் பைப்லைன்ஸ் எல்லாம் 380 சார். 380 நம்ம ஜெனரல் ஃபண்ட்ஸ்ங்களா இல்ல வேற ஏதாவது சென்ட்ரல் ஃபண்ட்ஸ்? எக்ஸ்டர்னல் எதுங்க? ஏஎஃப் வெளிநாட்டுல இருந்து வர எக்ஸ்டர்னல் ஃபண்ட். எஸ்கலேட்டடா? வெளிநாட்டு நிதி, நம்ம நிதி, தமிழ்நாடு நிதி, கார்ப்பரேஷன் நிதி, வெளியில இருந்து வரக்கூடிய ஏடிபி அவங்களோட ஃபண்ட். அதுல யாரோட அப்ஜெக்டிவ் என்ன நோக்கத்துக்காக ஏடிபில இருந்து ஏசியா டெவலப்மெண்ட் பேங்க்ல கொடுக்குறாங்க? இல்ல
இந்த இல்ல பிரைமரி அப்ஜெக்டிவ் தெரியும் சார். we are all tax payers. ஒரு தர சொல்றேன் சார். நாங்க டாக்ஸ் பே பண்ணாங்க மாநகராட்சி இயங்கிட்டு இருக்கு. கரெக்டுங்களா கவுன்சிலர் சார்? ஒரு தர சொல்றேன். இல்ல அதெல்லாம் தெரியுங்க சார். நீங்க டாக்ஸ் பேயருக்கு we are all stakeholders. அவங்க ஒரு காப்பி சொல்லுங்க. ஒரு காப்பி தர இல்ல சொல்றேன். எதுவுமே எல்லாமே அப்புறம் தரேன்னு சொன்னா நீங்க கொடுங்க. அப்புறம் நம்ம சரி அடுத்து ஓகே. நீங்க 9 தளத்துல இருந்து வர பொய்யா இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. எப்படி தெரியாம இருக்கும் கழிவுநீர் கலக்குதா இல்லையா? ஜீவோ காப்பி ஆமா டீடைல் சொல்லுவாங்க. ஏன்னா இது நம்ம மறுபடியும் இன்டராக்ஷன் டைம் பிக்ஸ் பண்ணி எல்லாரும் வர்றது சிரமங்க. ஜீவோ இப்ப நீங்க சொல்றது கரெக்டா இருந்ததுன்னா நம்ம அதையே இம்ப்ளிமெண்ட் பண்ற கன்வின்ஸ் பண்ணலாம்.